மெத்த நாளை மெத்தனமாய் புத்தியின்றி குடித்ததால் மத்த நாளை பார்த்திடாமல் மதி இழந்து போனதே அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி விவேக் அவர்கள். அவர் நம்ம கூட இப்போ இல்லை, பட் இருந்தாலும் இன்னொருத்தர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வல்லா குடிங்க, ஆனால் அளவாக குடிங்க, அப்படியே குடிக்கும் போது சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பாருங்க அப்படின்னு டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ராகவன் ஆக நடித்த கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஊருக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சி இந்த சம்பவம் நம் மனதை உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம். இது எப்படி மூடி மறைக்கணும், இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும், இதுலேருந்து எப்படி தப்பிச்சு அரசியலில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும்னு திமுக ஒரு பக்கம் முயலுது. இன்னொரு பக்கம் இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல தன்னாளர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல அரசியல் கட்சிகளும் இப்போ ஃபீல்டில் இறங்கி இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற பயங்கரமான ஒரு முயற்சியை பண்ணிட்டு இருக்காங்க திமுக. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலில் தோல்வி அடைஞ்சால் அதை விட பெரிய பின்னடைவு ஒரு அரசியல் கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது. காரணம் என்ன, எந்த ஒரு இடைத்தேர்தலையும் ஆளுங்கட்சி தோத்ததில்லை தமிழகத்தில். அதுதான் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி. ஸோ அங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க, அப்புறமா டைவர்ஷன் பண்ணுறாங்க. இப்போ என்ன டைவர்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு காரணம் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. யார் எழுப்புறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா RS பாரதி அப்படிங்கிற நபர். இவர் வந்து திமுகவோட மூத்த உறுப்பினர். ஆனால் பேசுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பீத்த உறுப்பினர் மாதிரியே பேசுறாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை பற்றி திரு அண்ணாமலை அவர்கள் அடிக்கடி பேசுறதை பார்த்தா எனக்கு என்னமோ இவர் மேலே தான் சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேவலமான குற்றச்சாட்டை இந்த நபர் வச்சிருக்காரு. பிஜேபி அவங்க தான் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றேன், அண்ணாமலையினுடைய சதி திட்டம் தான் இதுன்னு நான் சொல்றேன். அவங்க கட்சி ஆடுற மாநிலத்திலிருந்து வந்திருக்குதுன்னா விக்கிரவாண்டி தேர்தலுக்கு இதே ஒரு சம்பந்தம் இருக்கு. இவங்க அன்சீன் தேர்தலுக்கு முன்னாடி இப்படி செய்யணும்னு திட்டம் போட்டாரோ என்ற சந்தேகம் என்னை போன்றவர்கள் ஏற்படுது. அப்ப நம்மளோட கேள்வி இப்ப RS பாரதி அவர்கள்ட்ட என்ன அப்படின்னா, நியாயமா பார்த்தா அங்க இருக்கக்கூடிய RSB மீடியா, இவர் தான் பேரே வச்சாரு. அந்த RSB மீடியா இந்த கேள்வி அவரை பார்த்து கேட்கணும். ஐயா, நீங்க கள்ளக்குறிச்சி சாவை பத்தி அண்ணாமலை கேள்வி கேட்டோன்னே அதற்கு காரணம் அண்ணாமலை இருக்கலாம் அப்படின்னு திருத்தி பேசுறீங்களே, அப்ப இந்த நீட்ல அனிதா அவர்கள் இறந்து போனார்களே, நீங்க கூட பெரிய பெரிய அட்வொகேட் எல்லாம் காசு கொடுத்து இங்கிருந்து போய் ரெப்ரசென்ட் பண்ண வச்சீங்களே அந்த அனிதாவுக்கு, அப்ப அவங்க சாவுக்கு பின்னாடி திமுக காரங்க இருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை நாம எழுப்பலாமா அப்படிங்கிற கேள்வியை இந்த நபரை பார்த்து கேட்கணுமா இல்லையா? ஒரு பெண் குழந்தை, ஒரு அப்பாவி பெண் குழந்தையோட சாவை வச்சு இன்னைக்கு வரைக்கும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திறனற்ற திராணியற்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் கால் திமுக, நீங்க வந்து இந்த கள்ளக்குறிச்சி சாவை பத்தி பேசலாமா? ஒரு பெண் குழந்தை இருந்தது அவ்வளோ பெரிய துயர சம்பவம். அதே போல 57 பேர் இறந்திருக்காங்களே, அது எவ்வளவு பெரிய துயர சம்பவம். அப்ப இதை பத்தி கேள்வி கேட்டா நீங்க ஆப்போசிஷன்ல இருக்கும்போது எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க தெரியுதுல்ல. அப்ப இந்த இடத்துல அரசியல் பண்றாங்களா அவியல் பண்றாங்களா இல்ல உண்மையா பேசுறாங்களான்னு மக்களுக்கு தெரியும். ஸோ இந்த விஷயத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த RS பாரதி அவர்கள் வந்து திமுகவில் ஒரு மூத்த உறுப்பினர். அவரே இவ்வளவு கீழ்த்தரமா பேசும்போது கீழே இருக்கக்கூடிய அடிவருடிகள் 200 ரூபாய்க்கு வேண்டியும் இந்த பிச்சை காசுக்கு வேண்டியும் வேலை செய்யக்கூடிய சில ஒரு கீழ்த்தரமான என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு காரணம் RSS தான் அப்படின்னு திருத்துறாங்க. உதாரணத்துக்கு இந்த நபர் இப்போ ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. எப்படி திசை திருப்ப முயற்சி பண்ணாங்கன்னு பாருங்க. எப்படியும் இந்த மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, மக்கள் எல்லாம் வந்து கடுப்பில் இருக்காங்க, கோவமில் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு அரசாங்கமா அப்படிங்கிற கேள்வி கேட்குற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. 200 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்து எலெக்ஷனில் காசு கொடுத்து எல்லாம் வீணா போயிருமே, இப்போ நீட்டு போராட்டத்தை வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவ்வளோ பெரிய பின்னடைவை எப்படி டேக்கிள் பண்ணுறது? காலமாக திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? பொய்யை உரைச்சிட்டு இருந்துச்சு. அந்த பொய்யை தான் இப்போ திருப்பி சொல்கிறாங்க. திமுக தலைவர்களும் சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய அடிவருடிகளும் சொல்றாங்க. எவ்வளவு விஷமத்தனமான அந்த ட்வீட்னு பாருங்க. அந்த ட்வீட்டை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். கள்ளக்குறிச்சி விவகாரம் RSSின் ரகசிய சுற்றறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சற்றறிக்கை நம்பர் கொடுத்துட்டு 1993ஆம் வருடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் குடிநீரில் மலம் கலப்பதும் தமிழ்நாட்டில் RSS தனது வேலைகளை ஆரம்பித்து விட்டது. இந்த சுற்றறிக்கையை மறக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கான். தமிழ்நாட்டில் மக்கள் ஸ்டாலின் அவர்களை நம்பி உள்ளது. திமுக ஐடி விங் இது போன்ற விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு 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 பப்ளிகேஷனை போட்டிருக்கான். இது எங்கிருந்து பப்ளிஷ் ஆச்சுன்னு எல்லாரும் கேட்டா இது ஏதோ விடுதலையில போட்டிருக்கேன். RSS எங்க சொல்லி இருக்குது?
அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ இந்த நபர் மேலே ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி எடுக்கணும், ஏது எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணப்படும். அதெல்லாம் டிசைட் பண்ணி அதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் இது பற்றி பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் இதுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாங்களோ, உதாரணத்துக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், திரு ராமதாஸ் அவர்கள், இதுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருந்தார். அது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். 2 பேரோட பேரை சொல்றாரு. ஒன்று வந்து உதயசூரியன், இன்னொன்று வசந்த் கார்த்திக். இவங்க 2 பேரும் இதில் வந்து இன்வால்மெண்ட் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, கள்ளக்குறிச்சி போய் அங்கே இது சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் வளாகம், போலீஸ் வளாகம் எல்லாமே இருக்கக்கூடிய அங்கே அந்த இடத்து பக்கத்துலேயே இந்த சாராயத்தை வச்சிருக்காங்க. டெய்லி வித்துக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க. அதுக்கு பக்கத்துல தான் கல்வராயன் மலை. அது வேற சம்பவம், இது வேற சம்பவம் அப்படின்னு இருந்தால் கூட இதெல்லாம் ஓப்பனாக அங்கே பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இந்த திமுக உறுப்பினருக்கும் தெரியாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதைத்தான் எல்லா அரசியல் தலைவர்களும் சொல்லியிருக்காரு. இதைத்தான் திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு. இவங்க மேலே நாங்கள் கேஸ் போடுவோம், இவங்க வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கலன்னா நாங்கள் கேஸ் போடுவோம். நீங்கள் நிபந்தனை இல்லாமல் இந்த ஆட்சியை விட்டு போனீங்கன்னா மக்களுக்கு நல்ல காலம். அதனால இந்த மிரட்டல் உருட்டல்கள்லாம் வந்து யாரும் பயப்பட போகிறதில்ல. 1. 2வது, இந்த விஷயத்தை பற்றி சென்ட்ரலில் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க, டெல்லியில் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட சம்பித் பாத்ரா அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன், பாஜகவோட நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன். அவர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, காங்கிரஸ்லேருந்து ஒருத்தன் வாயை திறக்கல. நீங்கள் நல்லா பாருங்கள், காங்கிரஸ்லேருந்து யாருமே வாய் திறந்துருக்க மாட்டாங்க. இதில் 34க்கும் மேற்பட்ட ஷெட்யூல் காஸ்ட் மக்கள், தலித் மக்கள் இதில் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. சாதாரணமாக ஒரு சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய ஒரு கட்சி இதை பற்றி கடுமையான கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லையா? மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லையா? ராகுல் காந்தி அவர்கள் கொந்தளிச்சிருக்கணுமா இல்லையா? பிரியங்கா காந்தி அவர்கள் ஐயோ அப்படின்னு பொங்கிருக்கணுமா இல்லையா? இங்கே கனிமொழி அக்கா அவர்கள் ஆகுனா கையில் ஒரு மெழுகுவர்த்தி எடுத்து இந்த செந்தில் அவர்கள் ஒரு படத்தில் ஏன்டா எல்லாரும் அப்படி நிற்கிறீங்க, நாம தான் சொல்லிச்சு அப்படின்னு நிற்பார் பார்த்தீங்களா, கையில் விளக்கு வச்சு. அந்த மாதிரி கையில் மெழுகுவர்த்தி எடுத்து சும்மா ஹத்ராஸில் ஒரு சம்பவம், ராஜஸ்தானில் ஒரு சம்பவம், மணிப்பூரில் ஒரு சம்பவம், எங்கே சம்பவம் நடந்தாலும் மெழுகுவர்த்தி எடுத்து ஊர்வலம் போகக்கூடிய கனிமொழி அக்கா எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கோம். ஆனால் கனிமொழி அக்கா பத்திரிகையாளர்களை கண்டா ஆளே காணும். ஸோ இதை பற்றி எல்லாம் சம்பித் பாத்ரா அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அதே போல் திரு அண்ணாமலை அவர்களும் கிழிச்சு எடுத்திருக்காரு. ஏன்னா இதெல்லாம் டோட்டல் பொலிட்டிக்கல் ஹிப்போக்ரசி. அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்போது கேள்வி எழுப்புவாங்க. அதில் அரசியலும் இருக்கும், உண்மையும் இருக்கும், மனசில் ஒரு ஆதங்கமும் இருக்கும். ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வாயே திறப்பதில்லை. யார்? இந்த காங்கிரஸ். காரணம் என்ன? நீங்கள் திமுகவோட கூட்டணி வச்சு இந்த 40க்கு 40 கிடச்சிருச்சுல, அதை வச்சு பாராளுமன்றத்தில் ஒரு பலம் காட்டணும்ல, அந்த ஒரே ஒரு நோக்கம் தான் இவங்களுக்கு இருக்குது. அப்போ எவ்வளோ கீழ்த்தரமான அரசியல் இவங்க பண்ணுறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறாங்க, ஐயோ திமுகவை குற்றம் சுமத்தாதீங்க, சமுதாயம் கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. ஹத்ராஸில் வேறொரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் இங்கே முதல்ல கம்யூனிஸ்ட்காரன் குதிப்பான், அப்புறம் கனிமொழி அக்கா குதிக்கும். அதை சுற்றி ஒரு கும்பல், ஜோதிமணி அக்கா, இந்த காங்கிரஸில் மாணிக்கம் தாக்கூர், இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை, திருமாவளவன், இவங்கள குதிச்சுட்டு இருப்பாங்க, தம்மான்னு குதிப்பாங்க. எதுக்குன்னா, ராஜஸ்தானில் ஒரு குக்கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய குடிசையில் அந்த குடிசைக்குள்ளே ஏதோ நடந்துருச்சாமா. இதெல்லாம் அவங்களுடைய ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் இத்தனை காலமாக மெழுகுவத்தி ஊர்வலம், ஹத்ராஸ் ஊர்வலம் இல்லாது. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் மையப்புள்ளியில் 55 பேர் இறந்துருக்கிறாங்க. எங்கே போச்சு உங்கள் மான ரோஷம்? நீங்கள் உண்மையாலுமே மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க, மக்களுடைய பாதுகாவலராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அந்த ரோஷம் எங்கே போச்சு? அதனால் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என்பதை இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உணர்த்தியிருக்கிறாங்க. முழு அடிமைகள். ஒரு கண்டன குரலை காணோம். இதற்கு முன்னாடி யாரோரோ வருவாங்க, சமூக ஆர்வலர், சினிமா நடிகர்கள் யாரோரோ கிளம்பி வருவாங்க, இதற்கானா அதற்கானான். இன்னைக்கு யாரும் ஒன்றுமே பேசலீங்கண்ணா. டிஷர்ட்டை போட்டுட்டு வருவாங்க, யாருமே பேசல. அதெல்லாம் விடுங்கண்ணா. இதை விட ஒரு பெரிய நிகழ்வு 2.5 ஆண்டு தமிழகத்தில் நடக்கலைங்கண்ணா. முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல? ஒரே கேள்வி. கள்ளக்குறிச்சி சென்னையிலிருந்து 3 மணி நேரம், பைலட் எஸ்கார்ட் காரில் போனால் 2.5 மணி நேரம், ஹெலிகாப்டர் எடுத்தாருன்னா 35 நிமிஷம். கள்ளக்குறிச்சியில் ஹெலிபேட் இருக்கு, 35 நிமிஷம் ஹெலிபேடு. அங்கே போயிட்டு வர்றதுக்கு 35 நிமிஷம். ஒரு ஹெலிகாப்டர் தமிழக அரசு வாடகை இல்லை, முதலமைச்சர் வந்து காரில் போனால் சோர்ந்து போயிடுவார், அவர் சட்டப்பேரவையில் பேசணும்னு சொன்னாங்கன்னா ஹெலிகாப்டரில் போயிட்டு வாங்க. அங்கே போய் ஒரு நாள் தங்குங்க. டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரி கள்ளக்குறிச்சி கூட்டிகிட்டு போய் ரிவ்யூ மீட்டிங் அங்கே நடத்துங்க. கலெக்டர் ஆஃபீஸில் ரிவ்யூ மீட்டிங் நடத்துங்க. ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ எந்திரிச்சு கேட்குறாங்க, இன்னைக்கு சட்டப்பேரவையில் இந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் புதுசாக வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு. இன்னைக்கு காங்கிரஸ் சட்டப்பேரவை எம்எல்ஏ ஹுசைன் மௌலானா அவர்கள் சட்டப்பேரவையில் கேள்வி, அந்த எம்எல்ஏக்கெல்லாம் புது வீடு கட்டி கொடுங்க. வீட்டு வசதித்துறை அமைச்சரும் அண்ணன் முத்துசாமி தான் முதல் ஆளாக எந்திரிச்சு எம்எல்ஏக்களுக்கு நிச்சயமாக வீடு கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்கிறாங்க. ஆனால் கள்ளக்குறிச்சியில் மட்டும் அவங்க குடிசை வீட்டில் இருக்கணுமா, அவங்க 25 ரூபா பாக்கெட் சாராயம் குடிக்கணுமா, அவங்க சாவணுமா. ஆனால் சட்டப்பேரவையில் அவர் கேட்பாராமா, கூட்டணி கட்சி வீடு கட்டி கொடுங்கன்னு.
அதே ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர் முத்துசாமி அவர்கள் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கிற அவர் முத்துசாமி அவர் சொல்றாரு இல்ல வீடு கட்டி கொடுக்கணும். எவ்வளவு வெட்கக்கேடுனா இன்னைக்கு பேசுற சப்ஜெக்ட் அது. கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய 55 பேர் வீட்டை போய் பாருங்க, வீட்டுக்குள்ள கால் வைக்க முடியாது, 10க்கு 10 வீடு, 4-5 பேர் டென்ட்ல தங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் வீடு வேண்டாம், ஆனா எம்எல்ஏக்கு ஒரு வீடு வேணும். இதான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல். இல்ல அரசியல் என்னங்கண்ணே நடந்திருக்கு, கேள்வி கேட்கிறோம். இது ஏதோ கல்வராயன் மலையில ஒரு கிராமத்துல, மலை உச்சி கிராமத்துல இது நடக்கல. கள்ளக்குறிச்சியினுடைய மையப்புள்ளியில டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 100 மீட்டர்ல டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல நடந்திருக்கு. இதைத்தானே கேட்கறோம். இது எப்படின்னா அரசியல். ரெண்டாவது, முதலமைச்சர் ஏன் வரலன்னு கேட்கறோம். இங்க தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டைல், நாய் செத்து போச்சுன்னா பிரதமர் வரணும். என்னன்னு சென்னையில் தெருநாய் செத்து போச்சுன்னா பிரதமர் ஏன் வரலன்னு கேட்குற திமுக கூட்டம். ஆனால் கள்ளக்குறிச்சியில் 55 பேர் செத்து போயிருக்கிறாங்க, ஏன் முதலமைச்சர் போகல? அதனால் இதைத்தான் நாங்கள் திரும்ப கேட்குறோம். ஹத்ராஸில் நடந்ததுன்னா மெழுகுவத்தி பிடிக்கக்கூடிய கனிமொழி அக்கா எங்கன்னா போனாங்க? ராஜஸ்தான் குடிசையில் ஒரு நிகழ்வு நடந்தா அறிக்கை கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர் எங்கே போனாங்க? இதை கேட்டால் எப்படிங்கன்னா அது அரசியல் ஆகும். இது வந்து இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆர்டிக்கல் உங்களுக்கு காட்டுறேன். இதில் ரியூட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க, இது இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர், அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஹூச் ட்ராஜடியில் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, இதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் கேள்வி கேட்டால் அவங்க மேலே கேஸு போடுவேன் அப்படின்னு மிரட்டக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் இவங்க எந்த விதமான ஒரு பயமும் யாருக்கும் இல்லை. குறிப்பாக இப்போ பாருங்கள், மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சம்பவத்தில் சிபிஐ என்கொயரி கொண்டு வந்தே ஆக வேண்டும், மாற்று கருத்தே இல்லை, சிபிஐ ஷுட் கெட் இன் டு திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை, இவங்க ஒழுங்கான இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்கன்னு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. ஸோ சிபிஐ இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க. அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேலேயும் இவங்க கேஸ் போடுவாங்களா? ஏன்னா அவங்களும் தான் சொல்லியிருக்காங்க, திமுக காரங்களோட இன்வால்மெண்ட் இதில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுனால அவங்க மேலேயும் முடிஞ்சால் நீங்கள் கேஸை கொடுங்க. யார்? இந்த திமுக அமைச்சர்கள் தான் நம்ம சொல்கிறோம். முடிஞ்சால் அவங்க மேலேயும் கேஸ் கொடுங்க. நீங்கள் என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? மக்களை எப்படி வேணால் மிரட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்கு. பொறுப்பேற்று திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தடவை கூட அங்கே போய் மக்களை சந்திக்கிறதுக்குண்டான தைரியமும் திராணியும் இல்லை. காரணம் என்ன? மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் மிரட்டுவது ஒரு கோழைத்தனம் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு கருத்தாக இருக்குது. ஆனால் இவங்க கட்சியில் எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்கன்னா, இப்போ பெண்கள் வெளியே வந்து அரசியலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை இழிவாக பேசக்கூடிய ஈனப்பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சேஃப் ஹேவனாக இந்த திமுக இருக்குது. இதற்கு 2 உதாரணம் நான் சொல்கிறேன். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த நபர் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. பல தடவை பேசியிருப்போம். இவன் வாயை திறந்தானா கேவலமாக பேசுகிறத தவிர இவனுக்கு எதுவுமே தெரியாது. இது ஒரு ஃபேஷன் நினச்சிக்கிட்டு இருக்கு திமுக. அதனால் எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, வெற்றி கொண்டானுக்கு அப்புறம் அந்த இடத்த நிரப்பக்கூடிய ஒரே நபர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பீத்திக்கிறாரு மத்திய சென்னையோட எம்பி தயாநிதி மாறன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? இந்த நபர் பெண்களை பற்றி பேசுறது, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி பேசினா சும்மா இருப்பீங்களா? இன்று தமிழ்நாட்டில் வெற்றி கொண்டான், மறைந்த வெற்றி கொண்டான் அடுத்தபடியாக சிறப்பாக மக்களிடையே, மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிற யார் என்றால் அது நமது அருமை அண்ணன் சிவாஜி அவர்கள் தான். இன்றைக்கு யூடியூப்ல மீம்ஸ்னா அது அதிமுக அவர்கள் சரி, மோடியா இருந்தாலும் சரி, அண்ணாமலையை கிழி கிழிக்கிறீங்கன்னா அவர் பேசின பேச்சு வச்சுதான் நம்ம ஆட்கள் இன்னைக்கு மீம்ஸே போடுறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு. அது அனைத்து தட்டு மக்களும் ரசிக்கின்ற வகையிலே அழகாக அவர் பேசி இன்று சிறப்புரை ஆற்றிருக்கின்றார். துறைமுக கூட்டத்தில் இந்தியா டுடே காரன் என்ன பேட்டி கேட்டான். பேட்டி கேட்டப்போ அண்ணாமலை பெரிய வளர்ச்சி வந்தார். யாருன்னு கேட்டேன். ஹூஸ் தட்னு? அண்ணாமலை. அண்ணாமலை ஹூஸ் தட்னு? அதே போல் இன்னொருத்தன் இனியவன் அப்படின்னு பேர் தான் இனியவன். வாயில் வரதெல்லாம் வந்து கெட்டுப்போன கேவலமான விஷயம். அந்த நபர் மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி அவ்வளோ தரக்குறைவாக பேசியிருந்தான். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தாலும் இனிமேல் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு தேசிய மகளிர் ஆணையம் ஏற்கனவே இந்த விஷயத்தை மேடம் குஷ்பு அவர்கள் பேசியிருந்தாங்க. தேசிய மகளிர் ஆணையம் இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த நபர் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு நாங்கள் டிஜிபிக்கு இப்போ ஒரு லெட்டர் அமைச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஃபவுல் மவுத் ராஸ்கல்ஸ் எல்லாம் சும்மா விடக்கூடாது, அப்படி விட மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தில் பாஜக ரொம்பவே உறுதியாக இருக்குது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, இந்த திமுக அரசாங்கம் எவ்வளோ கேடுகெட்ட அரசாங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் இந்த டாஸ்மாக்னாலையும் கள்ளச்சாரத்தினாலையும் ட்ரக்ஸ்னாலையும் கஞ்சானாலையும் அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் இதை பற்றி பேசிடக்கூடாதுன்னு தான் அவங்க ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. ஆனால் இப்போ மக்கள்லாம் கவலைப்படுறதில்ல, எல்லாருமே இருக்கக்கூடிய உண்மையை எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. இது வேறு எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா எந்த அளவுக்குன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, சரக்கு போட்டு நடு ரோட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் யோகா டேக்கு யோகா பண்ண முடியலங்கிற சோகத்தினால கரண்ட் கம்பி மேலே 2 காலையும் நீட்டிட்டு மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்க்கறதுல எவ்வளோ சுகம், அதுவும் காலை விரித்து தூக்குறதுல எவ்வளோ காத்தோட்டம், கைப்புள்ள இன்னுமா முழிச்சிருக்க தூங்கு அப்படின்னு தூங்கிட்டு இருக்கா. அப்படி இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க.
இன்னொரு இடத்துல பாருங்க எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அதாவது போலீஸ்காரர் போய் தட்டி கேட்குறாரு, ஏன்பா ஏன் தூங்குற, கொஞ்சம் போங்க அப்படின்னு. அவர்கிட்ட வந்து ஸ்டண்ட் பண்ணுறது, அவரை எட்டி உதைக்கிறது, இந்த குழந்தைங்கலாம் காலை கையாட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கீழே படுத்து என்னென்னமோ உருண்டு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி இந்த நபர். இந்த அளவுக்கு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு நீங்கள்லாம் மிரட்டுறத, உருட்டுறத, டைவர்ஷன் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து பாஜக கவலைப்பட போவதில்லை. பாஜகவும் பாஜக தலைவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் மூத்த தலைவர்கள் மேடம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அதுக்கப்புறமா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் மூத்த அரசியல்வாதிகள் எல்லாருமே, அரசியல் தலைவர்கள் எல்லாருமே போய் கவர்னரை சந்திச்சு சிபிஐ என்கொயரி இதில் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி திமுக அரசாங்கம் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூரோக்ராட்டிக் கல்ச்சர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எப்படி நடந்துக்கணும் அதுவும் பாதிக்கப்படுது. இந்த ஆஃபீஸர்ஸ் நடந்துக்கிறதுல இவங்க மேலே பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கனால உண்மையை அவங்க பேச முடியல, விஷயங்களை ஒழுங்காக டைமுக்கு ஹேண்டில் பண்ண முடியல. உதாரணத்துக்கு இந்த கலெக்டர் இருந்தார் பார்த்தீங்களா, கள்ளக்குறிச்சி கலெக்டர் மாற்றினார்ல, அவர் என்ன பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது 5 பேர் செத்ததுக்கு அதுக்கெல்லாம் கள்ளச்சாரத்துக்கும் அதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லைங்க, அது போலாம் தப்பாக பேசினீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதுக்கப்புறம் இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை கரெக்டாக இதுதான் பிரச்சனை அதனால் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லாததுனால அதுக்கப்புறம் பல பேர் என்ன ஆகிட்டாங்கன்னா, இந்த குடிச்சிட்டு மறுபடியும் இதனால் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போவே யாருமே இந்த கலாச்சாரத்தை குடிக்காதீங்க, இது தவறான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நம்ம உடனே ஆக்ஷன் எடுப்போம், யார் இதுக்கு பின்னாடி இருந்தாலும் நம்ம ஆக்ஷன் எடுப்போம், நீங்கள்லாம் சேஃபாக இருங்க, அந்த ஏரியாவை கார்டன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பல உயிர்கள் காக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இவர் என்னன்னா, இல்லை அதெல்லாம் கிடையாது, அதை பற்றி தப்பாக பேசக்கூடாது, மறுபடியும் தன்னோட கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. இது ஒரு தடவை கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட் நடக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாயிங்க அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் சொல்ல வந்துட்டாங்க. அவர் சிலிண்டர் வெடிச்சு அப்போ தான் திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சொன்னார், இது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அந்த என்டையர் இன்ஸ்டிடியூஷன்ஸே ரெடி ஆகும், போலீஸ் ரெடியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க, மக்கள் சூதானமாக இருப்பாங்க. அப்போ மக்களை திசை திருப்பி மக்கள்கிட்ட உண்மையை மறைக்கிறத ஒரு வேலையாக வச்சிருக்கு இந்த அரசாங்கம். அதற்கு காரணம் என்ன, இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர். அப்படியே அங்கேருந்து தேசிய அளவில் போகும். தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா இப்போ பாராளுமன்றம் ஃபங்க்ஷனிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம மோடி அவர்கள் எம்பியாக பதவியேற்றிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டர்ஸும் அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுவார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோடம் ஸ்பீக்கர், ஒரு இன்டரிம் ஸ்பீக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். என்னப்பா அப்படின்னா, சபாநாயகரை செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த சபாநாயகரை அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த செலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள்லாம் நடத்துறதுக்கு ஒரு ஸ்பீக்கர் இருப்பாங்க, அவங்க தான் இந்த இன்டரிம் ஸ்பீக்கர். அதை யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா, நம்ம பிரசிடென்ட் வந்து போடுவாங்க, கூடவே ஒரு குழுவையும் போடுவாங்க. இதில் இந்த இன்டரிம் ஸ்பீக்கரில் இவரை செலக்ட் பண்ணல, அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கூச்சலை போட்டுட்டு இருக்கு இந்த காங்கிரஸ். அந்த இன்டரிம் ஸ்பீக்கர் இருக்கிறதே கொஞ்ச நேரம், அதில் வந்து சீனியர் மோஸ்ட் எம்பியை வந்து இன்டரிம் ஸ்பீக்கராக எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மரபு. அதை மீறிட்டாங்க, 7 டைம் எம்பியை எடுத்துட்டாங்க, 8 டைம் எம்பியை எடுக்கலை, இவங்களை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு வேண்டி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் எதுக்கு பிரச்சனை பண்ணணும், ஜென்ரலாக ஊருக்குள்ளே என்ன நடந்தாலும் அங்கே பாராளுமன்றத்தில் காந்தி சிலை இருக்கும், அங்கே போய் கருப்பு பேண்டு கட்டிக்கிட்டு இல்லைன்னா கருப்பு கொடி பிடிச்சிக்கிட்டு ஒரு ஸ்லேட்டை கையில் வச்சுக்கிட்டு போய் போராடக்கூடிய காங்கிரஸும் இந்தி கூட்டணியும் இந்த ஹூச் ட்ராஜடி, கள்ளக்குறிச்சியில் இந்த ஸ்டாலின் மசாக்கர் அப்படின்னு அறியப்படக்கூடிய இந்த ஹூச் ட்ராஜடிக்கு, இந்த கள்ளச்சாராய விஷச்சாராய அந்த ஒரு சம்பவத்துக்கு, அந்த மரணத்தை கண்டித்து காந்தி பக்கத்தில் போய் நிற்பாங்களா அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வியாக இருக்குது. இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெயஹிந்த். பதிவு ரீதியாக ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். தமிழகத்தில் இந்த ஆட்சிக்கு ஜால்ரா அடிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. அதை விட்டுட்டு கேள்வி கேட்டிங்கன்னா நீ யாராக இருந்தாலும் உங்களை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் திமுக. உதாரணத்துக்கு இந்த கள்ளச்சாராய விஷயத்தில் இறந்து போயிருக்காங்களே, சரி வழி இல்லையே எல்லாருமே கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு, ஏன்னா 34க்கும் மேற்பட்ட தலித் சகோதரிகள் இதில் இறந்து போயிருக்காங்க. அப்போ இதை பற்றி பேசினா பிரச்சனையாயிருமே திருமாவளவன் அவர்களோட அந்த கட்சிக்காரங்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு சார் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டப்ப பர்மிஷன் கொடுக்கப்படவில்லை. இதுதான் திமுக. புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, உஷாராக இருந்துக்கோங்க. இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.